ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்கலாம். தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேன் வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து கியூபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண பன்னீரை வந்து இந்த மிளகாத்தூள்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இது தனியா எடுத்து வச்சிடலாம். பன்னீர்ல நிறைய புரோட்டீன் சத்து இருக்குங்க. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். ஸோ இப்போ அதே பேன்ல அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை. இதே எண்ணெயே போதுமானது. இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதுலயே வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அரைச்சு தான் சேர்க்க போறோம். மிக்ஸி ஜார்ல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வந்து அப்படியே வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கிரேவியில ஊத்திட்டு இதை நல்லா வந்து கலரி விட்டுடலாம். இதை ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரை ஒண்ணா சேர்த்துட்டு இந்த 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா இந்த பன்னீர்ல இந்த கிரேவிலாம் ஊறி நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுடலாம். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.